இந்த காலம்புற ஏந்திருக்கக்கூடிய இந்த பழக்கமானது நன்கு வசிக்க விரும்புபவர்களும் இளமையோடு இருக்க விரும்புபவர்களும் நீண்ட நாள் வாழ விரும்புகிறவர்களும் பாதுகாப்பாக அதாவது வியாதி இல்லாமல் வாழ விரும்புகிறவர்களும் செய்ய வேண்டிய பழக்கம், விழித்து கொள்ள வேண்டியது. அதுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் சொல்கிறான். அதுதான் இதனுடைய பலன். அப்படி நம்மளை காலம்புரை ஏந்திருக்க சொல்கிறதுனால சாஸ்திரத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எழுந்திருக்கிற நமக்கு தான் பிரயோஜனத்துவம் இருக்குது. ஏன் இப்படி எழுந்திருக்க சொல்கிறா அந்த பொழுதில் அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கோ இல்லையோ, அது தினசரி உற்பத்தி ஆகும், தினசரி அழியும். அப்படி உற்பத்தி அழிஞ்சு உற்பத்தி ஆகிற பொழுது அப்படின்னு 2 பொழுது வச்சுருக்கா. அதில் உச்சி வேலை இருக்கோ இல்லையோ, அந்த உச்சி வேலை அந்த செல்கள் அதிகமாக அழியுமா. உற்பத்தி அதிகமாகிறது இந்த காலை 4:30லேருந்து இந்த 6 மணிக்குள்ளே. அதனால் யார் காலம்பரை 4:30லேருந்து 6க்குள்ளே ஏந்திருக்கிறாளோ அவர்களுக்கு இந்த செல்லுடைய உற்பத்தி, அதாவது மனித உடம்பில் இருக்கக்கூடிய செல்லுடைய உற்பத்தி, இந்த செல் உற்பத்தி அதிகமாகிறதுனாலையும் குறைச்சதுனாலையும் என்ன பிரயோஜனம் கேட்குறீங்களா? இந்த செல் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த குழந்தை பருவத்தில் தான் உற்பத்தி அதிகமாகவும் அழிவு குறைச்சலாக இருக்கும். அதனால் குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை வளர்ந்துட்டே இருக்கும். அதுவும் பெண் குழந்தையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வளர்கிற மாதிரி இருக்கும். அப்போ வளர்கிறதுக்குரிய உற்பத்தியும் அழிவும், இந்த செல்களுடைய உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு நிலைத்த வடிவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒரு 10-15 ஆண்டு காலம் ஒரே மாதிரி அந்த வடிவத்தில் இருப்பார்கள். சமமாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். அதே உற்பத்தி மிகவும் குறையும், வயதாக ஆக அழிவு அதிகமாகிடும். அதனால தான் தலை நரைக்கிறது, கண்ணில் அந்த பூ விடுறது, காது கொஞ்சம் மந்தமாகுது அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால் இந்த இளமையாக இருப்பது இந்த செல் உற்பத்தியை காலம்புரையில் அதிகப்படுத்துறதுனால அந்த பொழுதுக்கே பிரம்ம பொழுதுன்னு பேர். பிரம்மன் அப்படின்னா படைப்பது. நம்ம உடம்புக்குள்ளே செல்களை படைக்கிறதுக்கு உண்டான நேரமாக அந்த விடியல் காலை பொழுது சொல்லப்பட்டிருப்பதனாலே நாம் காலையிலே எழுந்திருப்பது என்பது நமக்கு இளமையோடும் நெடுநாள் பாதுகாப்பாகவும் நீண்ட ஆயுசோடும் அனுபவத்தோடும், அதாவது புலன் சக்தி பெற்ற புலன் நுகர்வுகளோடும் நம் வாழ வழி செய்யும் என்பதாக சாத்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.